வாரிசு அரசியல். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த வார்த்தை ஏற்படுத்திய அதிர்வுகளை நாம் கண்டிருப்போம், உணர்ந்திருப்போம். இந்த வாரிசு அரசியலினால் தமிழகத்தில் கட்சியிலும் ஆட்சியிலும் சாதக பாதகங்களை ஆராய்வோம். திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழகத்தில் வாரிசு அரசியல் என்றால் நம் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். வாரிசு அரசியல் இந்த கழகத்தின் பலமா இல்ல பலவீனமா? 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்து உருவான திராவிடர் கழகத்தில் இருந்த சி.என். அண்ணாதுரை மற்றும் பல இளம் தலைவர்கள் பிரிந்து புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார்கள். பெரியார் 70 வயதில் 29 வயது மணியம்மையுடன் திருமணம் செய்து கொண்டதை எதிர்த்து, அதே சமயம் அரசியலிலும் தேர்தலிலும் பங்கேற்று மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அந்த பிரிவு நடந்தது. இப்படித்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே பிறந்தது. அண்ணாதுரை டிஎம்கேவின் முதல் தலைவராக தமிழ் மொழியை உயர்த்தவும் திராவிட தேசியத்தையும் சமூக நீதியையும் முன்னிறுத்தவும் போராடினார். அவரது பேச்சுத் திறனும் சினிமா உலகில் கதை எழுதும் திறமையும் மக்களை கவரும் முக்கியமான ஆயுதங்களாக இருந்தன. அண்ணாவின் தலைமையில் டிஎம்கே விரைவாக வளர்ச்சி பெற்றது. அந்த காலத்தில் கருணாநிதி போன்ற இளம் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் கட்சிக்கு இணைந்தனர். நெடு என்று அழைக்கப்பட்ட நெடுஞ்செழியன், சாமிநாதன், சம்பத் ஆகியோரும் முக்கிய பங்காற்றினர். சினிமா வழியாக டிஎம்கே பிரச்சாரம் பெரும் தாக்கம் ஏற்படுத்தியது. 1957ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் டிஎம்கே முதன்முறையாக 15 இடங்களை வென்று சட்டமன்றத்தில் நுழைந்தது. 1962இல் 50க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றது. 1967 தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து தமிழ்நாட்டில் டிஎம்கே முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. அப்போது அண்ணாதுரை முதல்வராக பதவியேற்றார். 15 ஆகஸ்ட் 1967 இல் தமிழகத்தின் காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சிக்கு வந்த முதல் எதிர்க்கட்சி தலைவர். அண்ணாதுரை மறைந்தது 1969 பிப்ரவரி 3. அப்போது திமுகவில் வி.ஆர். நெடுஞ்செழியன், எஸ்.டி. சாமிநாதன் போன்ற தலைவர்கள் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக ஆதரித்ததால் கருணாநிதி கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ணாவுக்கு பின் கட்சியை சிதறாமல் ஒருங்கிணைக்க கருணாநிதி செய்த பங்கு மிகப்பெரியது. 1969ஆம் ஆண்டிலிருந்து அவர் இறக்கும் வரை, அதாவது 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை முழு 49 ஆண்டுகள் தொடர்ந்து திமுக தலைவராக இருந்தார். இந்திய அரசியலில் இவ்வளவு நீண்ட காலம் ஒரே கட்சியை வழிநடத்தியவர்களில் முன்னணியில் கருணாநிதி இருக்கிறார். முதல்வராக அவர் மொத்தம் 5 முறை பதவி வகித்தார். மொத்தம் 19 ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். அவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்லாமல் திறமையான எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், திரைக்கதை ஆசிரியர் என பல முகங்கள் கொண்டவர். தன் பேச்சு திறமையாலும் எழுத்துக்களாலும் சினிமாவை அரசியலுடன் இணைத்த பாணியாலும் மக்களை கவர்ந்தார். திமுக என்றால் கருணாநிதி எனும் நிலையை உருவாக்கியவர் அவர்தான். 1972இல் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது எம்ஜிஆர் பிளவு. நடிகரும் அப்போதைய பிரபலமான டிஎம்கே தலைவருமான எம்ஜிஆர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக கட்சியை விட்டு வெளியேறி அண்ணா டிஎம்கே அதிமுகவை தொடங்கினார். இந்த பிளவு டிஎம்கேக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இருந்தாலும் கருணாநிதி தனது பேச்சு திறன், கூட்டணி கணக்கு, தேர்தல் களங்கள் என அனைத்தையும் திறமையாக பயன்படுத்தி கட்சியை நிலைநிறுத்தினார். அடுத்த பிளவு 1993இல் டிஎம்கேவின் தீவிர இளைஞர் தலைவர், அசத்தலான பேச்சாளர் வைகோ கருணாநிதி குடும்ப ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எம்டிஎம்கேவை தொடங்கினார். டிஎம்கேவின் இளைஞர் பின்தளத்தையே இழந்தது போல் தோன்றியது. ஆனா கருணாநிதி மீண்டும் அரசியல் அனுபவத்தை கொண்டு கட்சியை காப்பாற்றினார். அதனால்தான் எத்தனை பிளவுகள் வந்தாலும் டிஎம்கே தமிழ்நாட்டின் பெரிய கட்சியாக இருந்து கொண்டே வந்தது. பல சாதனைகள், சோதனைகளை தாண்டி கட்சியை பாதுகாத்த திமுகவின் தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு 2018 ஆகஸ்ட் மாதத்தில் டிஎம்கேவின் முழுமையான தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்பே அவர் கட்சியின் பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், இளைஞரணி தலைவர், சென்னை மேயர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பல பொறுப்புகளை வகித்திருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 234 இடங்களில் 159 இடங்கள் கைப்பற்றி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதன்பின் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். தலைவர் கருணாநிதிக்கு பிறகு கட்சியை சிந்தாமல் சிதறாமல்
மேலும் பலமான கட்சியாக மாற்றிய சாதனை. அவரின் இரத்த வாரிசு மு.க. ஸ்டாலினையே சேரும். மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்த கட்சியின் தலைமைக்கு உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுதே அடையாளம் காட்டப்பட்டு கட்சி அடுத்த 50 வருடத்துக்கு சேதாரமில்லா நிலையை ஏற்படுத்தியது வாரிசு அரசியலால் தான் சாத்தியமானது. திராவிட முன்னேற்ற கழகம் 76 வருடங்கள் கடந்தும் அடுத்த நூற்றாண்டுகள் நோக்கி வெற்றி நடைபோட வாரிசு அரசியலால் ஏற்பட்ட மேஜிக் என்றால் நம்மால் மறுக்க முடியாது. தலைமையில் வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமாக இருந்தாலும் தலைமைக்கு அடுத்த கட்ட தலைவர்களின் மட்டத்திலும் வாரிசு அரசியல் தொடர்வது இந்த கட்சிக்கு பாதகமாக காணப்படுகிறது. ஆம், அனைத்து மாவட்ட அளவிலும் குறுநில மன்னர்களைப் போல மாவட்ட செயலாளர்கள் அவர்களை தொடர்ந்து அவர்களின் வாரிசு என பதவி வைபோகம் நடப்பதால் கீழ்நிலை தொண்டர்களுக்கு பதவி என்பது எட்டாக்கணியே. 1972இல் கலைஞர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து எம்ஜிஆர் டிஎம்கேயை விட்டு வெளியேறி புதிய கட்சியை தொடங்கினார். அண்ணா நினைவாகவே அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் வைத்தார். அந்த நேரத்தில் எம்ஜிஆரின் சினிமா புகழ், மக்களிடையே இருந்த நேர்மை இமேஜ், தன்னலமற்ற பண்பு, இதுவே ஏஐஏடிஎம்கேக்கு மக்கள் அடிப்படை கொடுத்தது. 1977 தேர்தலில் ஏடிஎம்கே வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனார். தொடர்ந்து 1980, 1985 ஆகிய தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்று 3 முறை முதலமைச்சராக பணியாற்றினார். ஆனால் 1987 டிசம்பரில் எம்ஜிஆர் மறைவடைந்ததும் ஏடிஎம்கேவில் பெரிய பிளவு ஏற்பட்டது. ஒரு பக்கம் அவரது மனைவி ஜனகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு பிரிவு, இன்னொரு பக்கம் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக வந்த ஜெயலலிதா தலைமையில் இன்னொரு பிரிவு. இருவரும் ஒரே பேரில் தேர்தலில் போட்டியிட்டதால் ஏடிஎம்கேவின் வாக்குகள் பிளந்து 1989 தேர்தலில் டிஎம்கே வெற்றி பெற்றது. இதற்கு முக்கிய காரணம் கருணாநிதியை போன்று எம்ஜிஆருக்கு இரத்த வாரிசு இல்லாததும், ஆனால் தனது அரசியல் வாரிசாக ஜெயலலிதாவை பல நேரங்களில் முன்னிலைப்படுத்தியது பின்னாளில் ஜெயலலிதாவிற்கு சாதகமாக அமைந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சில வருடங்களில் ஜெயலலிதா ஏடிஎம்கேவின் முழுமையான தலைவராக மாறினார். 1989 சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த அந்த தருணமே அவருடைய அரசியல் பயணத்துக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தது. 1991 தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின் ஏற்பட்ட பரிதாப அலை, அதோடு ஜெயலலிதா தனது அரசியல் அனுபவம், தீவிரமான பேச்சுக்கள், ஆளுமையான தலைமையால் ஏடிஎம்கேவின் முழுமையான தலைவராக உயர்ந்தார். அவர் 1991 முதன்முதலாக முதலமைச்சராக ஆனார். அதன் பிறகு 6 முறை அந்த பதவியை வகித்து ஏடிஎம்கேவை மீண்டும் டிஎம்கேக்கு இணையான சக்தியாக மாற்றினார். அதன் பிறகு 1996 தோல்வி, 2001, 2011, 2016 வெற்றிகள் எல்லாம் அவர் கடந்து வந்த அரசியல் சவால்களின் கதை. ஆனால் 2016 கடைசி முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தொடங்கிய சில மாதங்களிலேயே 2016 டிசம்பர் 5 அவர் மறைந்தது தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் மறைந்ததும் ஏடிஎம்கேவில் மீண்டும் அதிகார பிளவு ஆரம்பமானது. இந்த பிளவுக்கு முக்கிய காரணம் ஜெயலலிதாவிற்கு வாரிசு இல்லாததும், எம்ஜிஆர் போன்ற அடுத்த கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்தாதுமே இருந்தாலும், இருமுறை ஊழல் வழக்குகளால் பதவி பறிபோன போது ஜெயலலிதா பன்னீர்செல்வம் அவர்களையே முதல் அமைச்சராக நியமித்தார். ஆனால் அவர் கருணாநிதியை போன்று அரசியல் ஆளுமை இல்லாமல் போனதால் இன்று கட்சியை விட்டே நீக்கப்பட்டிருக்கிறார். முதலில் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் ஜெயலலிதா வழக்கில் ஏற்பட்ட தீர்ப்பு காரணமாக சசிகலா சிறைக்கு சென்றார். அதனால் பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தார். பின்னர் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நியமித்தார். ஓபிஎஸ், இபிஎஸ் இடையே ஏற்பட்ட அதிகார பிரச்சினைகள் ஏடிஎம்கேவை மீண்டும் 2 பிரிவுகளாக உடைத்தது. நீதிமன்ற வழக்குகள், தேர்தல் ஆணைய வழக்குகள் ஆகியவற்றின் பிறகு இறுதியில் இபிஎஸ் தான் கட்சியின் தலைமை கொடி ஏந்தினார். எம்ஜிஆர் தொடங்கிய ஏடிஎம்கே ஜெயலலிதா காலத்தில் உச்சிக்கே சென்றது. ஜெயலலிதா காலத்தில் 45% மேல் வாக்கை பெற்று தனி பெரும் கட்சியாக இருந்த அதிமுக இன்று 15% குறைவாக சுருங்கிவிட்டது. விஜயின் அரசியல் வருகை அந்த கட்சியின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒருவேளை ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் தொடர்ந்து தலைமை பொறுப்பை தொடர்ந்திருந்தாலோ, அல்லது ஜெயலலிதாவின் நிழலாகவே அறியப்பட்ட அவரின் உயிர் தோழி திருமதி சசிகலா கட்சி தலைமையை தொடர்ந்திருந்தாலோ, அதிமுக என்ற கட்சி இன்றும் பலமான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் தொடர்ந்திருக்கும்.
மற்ற புதிய கட்சிகளுக்கு வேலையே இருந்திருக்காது. அது மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாட்டாமை செய்து கொண்டிருக்க முடியாது. அதிமுக நிர்வாகிகளின் துரோகம், பதவி சண்டை ஆகியவற்றால் எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்டி காத்த கோட்டை இன்று சிதைந்து கொண்டிருக்கிறது. தலைமை அரசியல் வாரிசு இல்லாதது இந்த கட்சிக்கு சாதகமில்லை, பாதகமே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாரிசு அரசியல் இல்லாததால் கட்சியில் அடிமட்ட தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்பது சாதகமாக இருந்தாலும் கட்சியின் ஆயுட்காலம் கேள்விக்குரியே. திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றின் வரலாற்றிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் பயணம் முற்றிலும் மாறுபட்டது. பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி தனது ஆளுமையாலும் பேச்சாற்றலாலும் ஆட்சியை பிடித்தார். துரதிருஷ்டவசமாக 5 ஆண்டு ஆட்சி முடிவதற்குள் 2.5 ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் மறைந்தார். அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி தனது திறமையால் கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றினார். இன்று வரை அவரது வாரிசுகளின் கைகளில் கட்சியும் ஆட்சியும் தொடர்கின்றன. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக வலம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராகவும் உயர்மட்ட பதவிகளிலும் பொறுப்பு வகித்தார். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்தபோது அவருக்கு சினிமா ரசிகர்களின் பலமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும் திரளான கூட்டமும் ஆதரவளித்தன. இந்த பலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியவுடனே அவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியது. எம்ஜிஆர் திமுகவில் உறுப்பினராகவும் சினிமா பிரபலமாகவும் இருந்தது. எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முதுகெலும்பாக இருந்ததோ அதேபோல் அதிமுகவின் உறுப்பினர் மற்றும் கொள்கை பரப்புச் செயலாளர் பதவி, சினிமா பிரபலம் போன்றவை புரட்சித் தலைவி ஜெயலலிதாவை எளிதில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற உதவின. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் பாதை அவ்வளவு எளிதானதல்ல. 40 வருட உழைப்பால் எந்த அரசியல் கட்சியின் அனுபவமோ பின்புலமோ இல்லாமல் முழுக்க முழுக்க தன் உழைப்பால் சேர்த்த பணத்தை கொண்டும் ஏழை ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவாலும் அவர் அரசியலுக்குள் நுழைந்தார். 2005ஆம் ஆண்டு அரசியலுக்குள் நேரடியாக குதிக்க முடிவு செய்தார். அந்த நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் மட்டுமே தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தன. இந்த இரு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு மூன்றாவது சக்தி தேவை என்பதற்காகவே அவர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். கட்சி சந்தித்த முதல் தேர்தலிலேயே தனித்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றிய சாதனை கேப்டன் என்ற மாமனிதரால் மட்டுமே சாத்தியமானது. இதுவரை எந்த நடிகரோ தலைவர்களோ புதிய கட்சி தொடங்கியவுடன் அங்கீகாரம் பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி தனித்து போட்டியிட்டு 11% மேல் வாக்குகள் பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சிறிய கட்சிகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது. கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் தலைவர்களும் பத்திரிகைகளும் இந்த கட்சி 10ஓட ஒரு கட்சி என எள்ளி நகையாடினார்கள். ஆனால் என் கட்சி 10ஓட ஒண்ணு இல்ல, என் கட்சி எப்பவும் முதல் கட்சி என்று அவர் கூறுவார். அவர் கூறியதைப் போலவே 70 வருட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் 50 வருட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இணையான கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை மாற்றி காண்பித்தார். அதன் விளைவு 2011ஆம் சட்டசபை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்ததோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளினார். மக்கள் பிரச்சினைக்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா முன்பே ஆக்ரோஷமாக சிங்கம் போல் கர்ஜித்ததை அதுவரை தமிழகம் கண்டிராத காட்சி. ஆம், அனைவரும் ஜெயலலிதா முன் நிமிர்ந்து நிற்கவே பயப்படும் காலகட்டம் அது. இதன் விளைவாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேமுதிகவை அழிக்க மறைமுக கூட்டு சேர்ந்தன. தங்களின் அசுர பணபலம், அதிகார பலம், ஊடக பலத்தை கொண்டு தேமுதிகவை அழிக்கத் தொடங்கி அதில் வெற்றியும் பெற்றன. இங்குதான் விதியும் சதியும் சேர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் தேமுதிகவையும் சிதைக்கச் செய்தன. ஆம், எந்த எளிய தொண்டர்களை நம்பி கட்சி தொடங்கி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்தாரோ அதே தொண்டர்களாகிய நிர்வாகிகளே அதிமுக திமுகவின் பணம் மற்றும் அதிகாரத்திற்கு மயங்கி கேப்டன் முதுகில் குத்தினார்கள். இவர்களுடன் ஊடகங்களும் சேர்ந்து கொண்டு அவரை குடிகாரன், கோபக்காரன், கோமாளி என்று போலி பிம்பத்தை மக்கள் மனதில் பரப்பி நம்ப வைத்தனர். தேர்தல் நேரங்களில் பணத்தை வாங்கிக் கொண்டு திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போடும் மக்களும் கேப்டனை கேலி செய்து மகிழ்ந்தனர். பின் இறந்த பின் கடவுள் என்று போற்றுகின்றனர்.
இந்த மக்களிடமும் ஊடகங்களிடமும் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தேமுதிக தலைமை திமுக மற்றும் அதிமுகவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் 2023 டிசம்பர் 28 அன்று மறைந்தார். அவரின் மறைவைத் தொடர்ந்து கேப்டனின் மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராகவும் மகன் விஜயபிரபாகரன் இளைஞரணி தலைவராகவும் கேப்டனின் மைத்துனர் கழகத்தின் பொருளாளராகவும் கட்சியில் பதவியேற்றுக் கொண்டனர். இது ஊடகங்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் குடும்பக் கட்சி, வாரிசு அரசியல் என்ற போலி விவாதங்களை எழுப்பியது. கேப்டன் இருக்கும்போதே 11% 0.5% சரிந்த தேமுதிகவின் செல்வாக்கை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பதவியேற்ற பின் கட்சியின் 4% உயர்ந்துள்ளதை மறுக்க முடியுமா? ஒருவேளை விவாத மேதைகள் கூறுவதைப் போல் கேப்டன் குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து கட்சியில் வேறு யாருக்காவது தலைமை பொறுப்பை கொடுத்திருந்தால் இன்றைய தேமுதிகவின் 4% வாக்கு சாத்தியமா? தன் சொத்தை விற்று கட்சி தொடங்கி நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்த கேப்டனையே முதுகில் குத்தி துரோகம் செய்தவர்கள் போல தலைமை பொறுப்பை ஏற்பவர்கள் ஏன் மீண்டும் கேப்டன் குடும்பத்திற்கு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? வாரிசு அரசியல் தேமுதிகவுக்கு ஒரு பலமே. இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாரிசு அரசியலை அந்த கட்சிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதன் தலைமையும் தொண்டர்களும் எடுக்கும் முடிவு. யார் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வாடகை வாய் ஊடகங்கள் அல்ல. லென்ஸ் வியூ, பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ்.